அஸ்ஸலாம் அலைக்கும் அண்டு ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் இந்த ஒரு டவலை வச்சு நம்ம வீட்டில் உள்ள எல்லா டஸ்ட்டையும் ஈஸியாக தொடச்சிடலாம். ஈவன் கிச்சனையும் நம்ம க்ளீனாக வச்சுருக்கலாம். அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த பிரீத்தி ஜோடியாக்கு நம்ம ஜூஸர் எப்படி அதில் போடலான்னு பார்க்கலாம். இந்த சென்டரில் நம்ம இதனுடைய ஃபில்டர் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம இதில் எல்லா ஆரஞ்சஸையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் இது போமோகிரேனேட் ஜூஸ் கூட இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டா இந்த சென்டரில் இருக்கிற ஃபில்டரில் எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு மித்தது நம்மளுக்கு ஜூஸாக நம்மளுக்கு தனியாக செப்பரேட் ஆகிடும். ஆனால் இது ஃப்ரூட்ஸ்க்கு ஜூஸ்க்கு நல்லா இருக்குது. காய்கறி ஜூஸ் போடும்போது அவ்வளோ இது இந்த மாதிரி ஜூஸாக நம்மளுக்கு வரலை. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜூஸ் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு பாருங்கள் தனியாக. அப்புறமா இது இந்த கிளாத் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இந்த கிளாத்தை வச்சு நம்ம இதுக்கு டவல், சின்ன டவலாகவும் கிடைக்குது, பெரிய டவலாகவும் இது கிடைக்குது. இந்த டவலை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம எல்லாமே வீட்டில் உள்ள எல்லா திங்ஸையும் துடைக்கும் போது டஸ்ட்டு ஈஸியாக இதில் நம்மளுக்கு டஸ்ட்டு அப்சர்வ் ஆகிடும். அந்த டவலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் உள்ள இந்த பாருங்கள் டஸ்ட்டெல்லாம் நம்ம துடைக்கும் போது ஈஸியாக எல்லாமே நம்ம துடைச்சலாம். சாதாரண காட்டன் வச்சு துடைக்கும் போது கூட இவ்வளோ நம்மளுக்கு இந்த டஸ்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி இந்த டவலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் மொபைல்ஸையும் நல்லா துடைச்சிக்கலாம். அப்புறம் உங்கள் வீட்டில் கார் இருந்துச்சுன்னா கூட அந்த காரை துடைக்க கூட நீங்கள் இந்த டவலை யூஸ் பண்ணிக்கலாம். காரில் உள்ளே உள்ள பார்ட்ஸு, ஸ்டீரிங் எல்லாமே நல்லா இது துடைச்சிரும். எப்போவும் நீங்கள் காருக்குள்ளே இந்த டவலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஹேரை ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முடியில் உள்ள இந்த எல்லாமே தண்ணி இதில் அப்சார்ப் ஆகிடும். அப்சார்ப் ஆகும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக முடி காஞ்சிரும். அதனால் நீங்கள் இந்த டவலை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லேடிஸோடைய வேலையை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அது மாதிரி கிச்சனையும் இதே மாதிரி நம்ம எல்லாமே கொஞ்சமாக நம்ம லிக்விடோ இல்லைன்னா சர்ஃபோ யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுடலாம். இதை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ண கூட நம்மளுக்கு இந்த டவல் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். உடனே கொஞ்சமாக சர்ஃபு போட்டு வச்சா கூட ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய அழுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம ஒரு வாட்டி நம்ம நல்லா சர்ஃபில் முக்கி வைக்கும்போது ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அப்புறம் இதில் இன்னொரு நம்மளுக்கு நன்மை என்னென்னா இதை ஈஸியாக நம்ம ட்ரை ஆகிடும் இந்த டவல். அப்புறமா தண்ணியும் இதில் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா துடைக்கும் போது அது நல்லா ஈஸியாக துடைச்சிரும். அப்புறம் இதை நல்லா புளியும் போது இந்த தண்ணி எல்லாமே ஈஸியாக இதில் ரிமூவ் ஆகிட்டு நம்ம காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டவல். பாருங்கள் எல்லாமே க்ளீனாக இது துடைச்சிருது. இப்போ பாருங்கள் இந்த டவலை நான் தண்ணியில் நம்ம இதை முக்கி நான் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி எல்லாமே பாருங்கள் தண்ணி இதில் எப்படி அப்சார்ப் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம புளியும் போது நல்லா ட்ரையும் ஆகிடும். அவ்வளோ காட்டன் மாதிரி நம்மளுக்கு தண்ணி ரொம்ப நேரம் இதில் நிற்காது. ஈஸியாக அதனால் நம்ம வெயிலில் காய போட்டுடலாம். நம்மளுக்கு குளிர்காலத்தில் கூட இது நம்ம ஃபேன் காற்றுல இல்லாட்டாலும் நார்மலாகவே இது நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். பாருங்கள் எல்லா கிச்சனெல்லாம் எப்படி க்ளீன் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். அப்புறம் இதை வச்சு நம்ம கிச்சனில் உள்ள எல்லாமே நம்ம ட்ராயர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் இருக்கட்டும், அப்புறமா நம்மளுடைய மிக்ஸி எல்லா திங்ஸையும் ஈஸியாக இது துடைச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுக்காங்க. என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.